அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றால் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய வாழ்க்கையில முக்கியமான பயிற்சிங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த பயிற்சியை மிஸ் பண்ணாதீங்க. சனி கொடுக்க யார் தடுப்பார்? சனி பகவானுடைய வக்ரமான கிரக பயிற்சி. அது என்னங்க? சனி பகவானுடைய வக்ரமான பயிற்சி. எப்போதுமே சரி, சனி பகவான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பின்னோக்கி நகர்ந்து வருவார். இப்ப பாருங்க, ஜூலை மாசம் 13ஆம் தேதி அவர் வக்ரமாகிறார். வக்ரனா பின்னோக்கி நகர்ந்து போகக்கூடிய கிரகமாக சனி பகவான் வருவார். 128 நாட்கள் சனி பகவான் வக்ரமாகிறாரு. நவம்பர் மாசம் 18ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரத்துல இருப்பார். அப்ப இது ஒரு சில பேருக்கு ராஜ யோகத்தையும் கொடுக்கும், ஒரு சில பேருக்கு பயங்கரமான யோகத்தையும் கொடுக்கும். அது ஜாதகத்துல உங்களுடைய பிறந்த நேரம் லக்ன புள்ளிய வச்சு சனி பகவான் நல்லா இருந்தா இப்ப பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க. தயவு செய்து அம்மன் அருள் டிவில இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது. ஏன் சனி பகவானுடைய வக்ர பேச்சு இந்த ஸ்தலத்துல இருந்து கொடுக்குறோம்னா, கண்டிப்பா குரு ஸ்தலத்துல இருந்து வடக்கு பார்த்த அம்மன் ஸ்தலத்துல இருந்து கொடுக்குறோம்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்கும். இப்ப சனி பகவான் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார்? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய 10வது ராசி தாங்க இந்த மகர ராசி. எப்போதுமே சரி, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் பாருங்க மகர ராசி என்பது அதிகமா இருக்கும். கடுமையா உழைப்பாங்க. எதுலையுமே பாருங்க மகர ராசியை பிறந்தா ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது வேகமாக இயங்கக்கூடிய ராசி. ஏன்னா இந்த ராசியில யாருங்க உச்சமாகிறது? செவ்வாய் பகவான் உச்சமாகிறார். அப்ப தைரியமும் தன்னம்பிக்கையும் பயங்கரமான ஒரு டேலண்டான குணமும் மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். அது இல்லாம இது சரராசிம்பாங்க. சரராசினா வேகமா இயங்கக்கூடிய ராசி, தொழிலுக்கு உகந்த ராசி, நம்ம சொந்த காலம் நிக்கணுங்கிற ஒரு தகுதி கொண்ட ஒரே ராசினா இந்த மகர ராசி தான். என்ன தன்னம்பிக்கை எப்போதுமே இவங்க விட மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் அந்த வேலையை முடிக்கணும், அதை கண்டிப்பா அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ரமான பயிற்சி எல்லாருமே கண்டிப்பா மகர ராசிக்காரங்க எல்லாருமே இந்த வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமாகி பின்னோக்கி நகர்ந்து வர்றார். அப்ப எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார்? இதுக்கான பதிவு தான் இது. ஏன்னா உங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் மாறப்போகுதுங்க. கண்டிப்பாக லைஃப்ல கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஆல்ரெடி 7.5 சனியை முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு. இப்ப போய் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல இந்த சனி பகவான் உட்காந்துருக்காரு உங்களுக்கு. ஏன்னா சனி பகவான் தான் உங்களுடைய குடும்பத்தையும் வருமானத்தையும் இன்கமையும் எல்லாமே காட்டக்கூடிய கிரகமும், உங்களுடைய பேச்சுத்தன்மையை காட்டக்கூடிய கிரகம். எதுவுமே பாருங்க ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போனா சனி பகவான் நல்லா இருந்தா நீங்க கண்டிப்பா போக முடியும் மகரத்தை பொறுத்தவரை. ஏன்னா அது குருவுடைய வீட்டுல போய் இருக்கிற, குரு பகவானுடைய வீட்டுல இருக்காரு. குரு பாரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் நிற்கிற. எல்லாருமே பாருங்க மகரத்தை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் வேற, இனிமேல் நடக்கக்கூடிய விஷயம் வேற. ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாதுங்க, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. தொழிலுக்கு காரகர் சனி பகவான் தான். எப்போதுமே சரி, தொழிலுக்கு உத்தியோகம், ஒருத்தன் தொழில் பண்ணணுமா வேலை பார்க்கணுமா சனி பகவானை பார்க்கணும். ஏன் நம்முடைய ஆயுளுக்கு காரகர் சொல்றாங்க, சனி பகவானை சொல்றாங்க. சனி கொடுக்க யார் தடுப்பாருப்பாங்க பழமொழியை. அப்படிப்பட்ட ராஜ கிரகம், அதாவது இருக்கிறதுலே நல்ல ஒரு பொறுமையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் நல்ல ஒரு தன்மையான கிரகம் எதுனா அந்த சனி பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்ட சனி பகவானுடைய வக்ர கிரக பிரிச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது? ஏன்னா இதுக்கு முன்னாடி வருமானத்தை பொருளாதாரத்தை எல்லாத்தையும் டவுன் பண்ணாரு. இது எல்லாத்துக்கும் நான் சொல்லுங்க, தயவு செய்து இப்ப சனி வக்ரமாகறா எல்லாருமே ஜாதகனோட எடுத்து பார்ப்பாங்க பாருங்க, இனிமே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா சனி பகவான் வர்றாருன்னா மேக்சிமம் பாருங்க 128 நாட்கள் அவர் வந்து வக்ரமா இருக்கிறாரு. அப்ப எல்லாருமே ஜாதகனோட எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு, எப்படி பலனை கொடுக்க போறாரு. இப்ப நம்ம முன்னாடி நடந்து போறதுக்கும் பின்னாடி நடந்து போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? இப்ப முன்னாடி நடந்து போனா கரெக்டா போயிடும், பின்னாடி போறது கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு கவனமா பொறுமையா தான் வர முடியும். அப்போ ஒரு சில பேர் ஜாதகத்துல டக்குன்னு யோகத்தை அள்ளி கொடுத்துரும், ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் காட்டிடும். அது இருக்கிற ஜாதகத்துல அந்த சனி பகவான் இருக்கிற பொறுத்து இருக்கிற பலன் பொறுத்து தான் இங்க மாறுபடும். அதனால நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம், ஒரு பொது பலனாடுங்க பாருங்கிறோம். ஏன்னா இப்ப சனி பகவான் நல்லா இருந்தா நல்ல ராஜயோகம். ஜாதகத்துல
சனி பகவான் பலவீனமா இருந்தா ஒரு பலவீனத்தை அவங்க சந்திக்கணும். அதான் சனி பகவான் நல்ல ஜாதகத்துல அமைப்பா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு, இதுக்கான பதிவு தாங்க இது. கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறோம். இப்ப பாருங்க, சனி பகவான் பாருங்க, உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து நிக்கிறார். இப்ப 3ஆம் பாவத்துல இருக்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு, அதுக்கான ஒரு பதிவு தான் இது. தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வெற்றி ஸ்தானத்துல போய் சனி பகவான் நிக்கிறாருங்க, அதுவும் சுயசாரம் வாங்கி நிக்கிறாரு. இதையும் தாண்டி இன்னொரு என்ன விஷயம் தெரியுமா, குருவோட சாரத்துல அவர் போறாரு. எப்ப செப்டம்பர் மாசம் கரெக்டா 3ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் குரு சாரத்துல புரட்டாதி நட்சத்திரத்துல இறங்க போறாரு. புரட்டாதி நட்சத்திரம் மட்டும்தான் வர்றாரு, மற்றபடி கும்பராசிக்கு அவர் வரல, 2ஆம் இடத்துக்கு வரல, உங்களுக்கு பாத சனிக்கு அவர் வரவே கிடையாது. புரட்டாதி நட்சத்திரம் ஃபுல்லாவே இருந்துட்டு மறுபடியும் திரும்பி போயிடுறாரு. அப்ப குருட சாரத்துல இருக்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது, இதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க, தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இனிமே தான் நல்ல யோகம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, வருமானம், பொருளாதாரம், கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேசு, பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்தது யாருன்னா மகரம் 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 தான். மகர ராசியை பொறுத்தவரை நிறைய தடைகளை பார்த்தாங்க. குடும்ப ரீதியா, வருமான ரீதியில ரொம்ப தடைகளை பார்த்தது என்ன, மகர ராசி தாங்க. நண்பர்கள் எதிரியானாங்க நிறைய பேர் பாருங்க. குடும்பத்துல ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க, இன்கம் வருமானத்துல ஒரு தடையை கொடுத்திருப்பாரு. இடம் பூமி சார்ந்த விஷயத்துல ஒரு பகையை கொடுத்திருப்பாரு. தொழில் லாபத்துல ஒரு இன்க்ரீஸை கொஞ்சம் தடை பண்ணியிருப்பாரு. நிறைய பேர் வேலை உத்தியோகத்திலே ஒரு மந்தமான தன்மையை கொடுத்திருப்பாரு. ஏன்னா கடன் பகை எதிரியை நிறைய பேர் கொண்டு போய், ஏன்னா 6ஆம் இடத்துல குரு போனதுல இருந்து பாருங்க நிறைய பேருக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் தாமதமாகுது. கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க. எப்ப இருந்துன்னா கரெக்டா மார்ச் மே மாசத்துல இருந்து பாருங்க, இவங்களுக்கு சனி பயிற்சி ஆகியும் சில பேர் என்னமா சொல்றாங்க, 7.5 சனி முடிஞ்சிட்டு சொல்றீங்க, ஆனா இன்னும் அந்த கஷ்டம் எனக்கு குறையல, என்ன அந்த கஷ்டம் தானே இருக்குது, இது என்னன்னே தெரியலையே. படிப்பும் சரி, கல்வியும் சரி, வருமானமும் சரி, தொழிலும் சரி, எல்லாமே ஒரு சுலோவா இருக்குதே அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் மகரத்தை பொறுத்தவரை இன்னும் இது வரைக்கும் அந்த காலங்கள் நீடிக்குது. ஏன்னா செவ்வாயுடைய நீசமான பார்வை இவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து பிடிச்சு மகரத்தை பொறுத்தவரை. இனிமே இவங்களுடைய கஷ்டங்கள் குறையும். எப்படி இவங்களுடைய கஷ்டங்கள் குறையக்கூடிய காலகட்டம் வரும். எது வந்தாலும் சரி, நிறைய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வரணும். மகரத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா வரணும். திருமண வாழ்க்கையில உள்ள தடைகள் நீங்க போகுது, முதல் பலனே தான். எப்படி திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்க போகுது. திருமண தடைகள் நீங்கி திருமணத்துல நிறைய பேருக்கு பிடிச்ச பண்ண காதல் திருமணமோ 2வது திருமணமோ ரெண்டுமே கைக்குடி வரணுங்க. உங்களுக்கு பக்காவா இருக்கு பாத்துங்க. ஏன்னா திருமண ஸ்தானங்கிறது உங்களுக்கு பலவீனமா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இனிமே இருக்காது. காதல் திருமணமோ 2வது திருமணமோ எதுவா இருந்தாலும் சரி, திருமண தடை உங்களுக்கு நீங்கி அனுகூலமா வரும். ஏன்னா 7ஆம் இடத்துல புதன் பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப புதன் இருக்கும்போது கண்டிப்பா திருமணத்துல உள்ள தடைகள் நீங்கி அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். படிப்புகளில நிறைய பேருக்கு அரசாங்க வேலைகள் நிறைய பேருக்கு சாதமா வரும். என்ன காரணம் தெரியுங்களா, குரு பகவான் ராகுவுடைய நட்சத்திரம் போறாரு. நல்லா பாத்துக்கணும். ராகுனாவே பாருங்க பிரம்மாண்டம் பெருசா உள்ள சாரத்துல போறாரு. அப்ப ராகுவுடைய சாரத்துல இப்ப இருக்கும்போது அவர் 2ஆம் இடத்துல ராகு நிக்கிறார், உங்க அமைப்பு பிரகாரம், உங்க ராசி பிரகாரம். அப்ப நிறைய பேருக்கு அந்த அரசாங்க அரசியல் சார்ந்த விஷயத்துல உள்ள படிப்பு கல்வியில பெரிய அளவுக்கு கொண்டு போயிடுவார் நிறைய பேருக்கு. அப்ப வேலை உத்தியோகம் தடை கிடையாது, அரசாங்க வேலை நல்லா இருக்கும், அரசு மூல அனுகூலம் இருக்கும், வருமான இன்கம் சூப்பரா இருக்கும். பாத்துக்கணும். நிறைய பேர் கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை நிறைய இருக்கும். அந்த கடனை இப்ப அடைக்கக்கூடிய நேரம் தான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. எப்படி வேலை உத்தியோகத்துல தடைகள் நீங்கி நல்லா அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா சூப்பரா இருக்குங்க. வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சிடும். சூப்பர் வேலையா கிடைக்கும் பாருங்க. இப்ப என்ன காரணம் சொல்லுங்க, ஏன் வேலை கிடைக்குங்கிற அர்த்தத்தை நீங்க சொல்றீங்க, என்ன காரணம், எதை வச்சு சொல்றீங்க? நல்லா பாருங்க, சனி பகவானும் குருவோட சாரத்துல போறாரு செப்டம்பர் மாசத்துக்குள்ள. குரு சுயசாரா வாங்க போறாரு ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம். அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல நிறைய பேர் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தாலும் சரி, இல்ல வெளிநாட்டு வெளியூர்ல வேலை எதிர்பார்த்தாலும் சரி, இல்ல வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பாலும் சரி, நிறைய பேருக்கு அனுகூலமா இருக்கும். கண்டிப்பா எந்த பேங்க்ல லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். இப்ப நீங்க வேலை பார்த்துக்கிட்டே லோன் கேட்கலாம், லோன் கேட்ட கிடைக்கும். இல்ல தனியார் பேங்க்ல லோன் அப்ளை பண்ணா கண்டிப்பா அதுவும் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த பலன் உங்களுக்கு. எதிரி பகை கடன் எல்லாமே கொஞ்சம் அடைச்சுங்களும் அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். நிறைய பேர் இந்த இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா ஜனவரி மாசத்துல இருந்து கண்டிப்பா இருக்கும். அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ எதுலோ வழக்கு இல்லாம நீங்க இருக்க முடியாது. இல்லைன்னா உங்களுடைய உடம்பு சுகத்துல ஒரு பிரச்சனை இருக்கணும், மருத்துவ செலவே வராது. மெயின் அடுத்து வீடு இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அரசாங்கம் மூலமா உங்க தடைகளை நீங்கி கண்டிப்பா அனுகூலமா கொடுத்துருவார். ஏன்னா குருவோட சரத்துல போறதுனால சனி பகவான் பாருங்க நேரா அவர் எங்க பாக்குறாருன்னா 3ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல உங்களுடைய பூர்வீக சொத்து ஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப சொத்துக்கள் உள்ள பிரச்சனையை சரி பண்ணுவார் ஃபர்ஸ்ட் நம்பர் 1. அடுத்த பாருங்க 9ஆம் இடத்துல அப்பா ஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப தந்தை வழி தாய் வழி உள்ள சொத்துக்களையும் சரி பண்ணி உங்களுக்கு அனுகூலமா கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும். அடுத்த பார்வை பாருங்க 12ஆம் பாவத்தை பாக்குறாரு. அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சரி பண்ணி இந்த சொத்து சார்ந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்லா அனுகூலமா இருக்கும். நிறைய வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா அமையும். பாக்குங்க, பக்கவா இருக்கு. ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும்.
அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு படிப்பு கல்வி அங்கேயே வெளிநாட்டில் படிக்கலாம், வெளியூர்ல படிக்கலாம், அங்கேயே வேலை கிடைக்கலாம். தொழில் பண்றக்கூடிய நபர்கள் இனிமேல் ஜாதகத்தை தைரியமா இறங்கி பண்ணுங்க. தொழில் ஸ்தானத்தை அவர் குரு பகவான் வந்து 10ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையா பார்க்கும்போது கண்டிப்பா தொழில பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாருங்க. ஏன்னா சனி பகவானும் குருசாரத்துல இருக்காரு, குருவும் சுயசாரத்துல இருக்காரு. கண்டிப்பா இப்ப இந்த நேரத்துல தொழிலை ஸ்டார்ட் பண்ணி ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்தா ஜாதக பார்த்து தசாபதியை மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா தொழில் நல்லா இருக்கும். ஏன்னா அதிக ஜாதகம் நம்ம கொடுத்தது அம்மன் அருள் டிவில மகரம் தான். இப்ப தொழிலும் உத்தியோகம் நல்லா இருக்கும், லாபத்தையும் கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. நல்லா தைரியமா இறங்கி அடிங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும். பெண்களுக்கு நல்லா வரும், கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், பொருளாதார வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும். பாத்துக்கோங்க, நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா மகரத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்க வரும்? உத்திராடத்துல பிறந்தவங்க. தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம், தைரியமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் தைரியமா இருங்க, உங்க பக்கம் எல்லாமே வெற்றி தான், இனிமேல் வெற்றி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி தோல்வியா பாத்தீங்க, இனிமேல் வெற்றி காலம் உங்களுக்கு வருது. வேலை உத்தியோகம், திருமண சம்பந்தப்பட்ட விஷயம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், அரசியல் ஃபீல்டு, அரசாங்க ஃபீல்டு எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா இருக்கு. பாத்துங்க, உத்திராட நட்சத்திரத்துல பிறந்ததுக்கு நல்ல ஒரு ஆற்றல் வருது. பாத்துங்க, அடுத்து திருவண்ணத்துல பிறந்தவங்க ஒரு அன்பான குணம், நல்ல ஒரு பாசமான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் தைரியமா இருக்கு, உங்களுக்கு எல்லாமே உங்க பக்கம் வெற்றி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்பு கல்வியில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பா அனுகூலமா இருக்கும். கணவர் சார்ந்த விஷயம், மனைவி சார்ந்த விஷயம், அன்பு சார்ந்த விஷயம், திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா வருதுங்க. திருவோணத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா திருவோணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவிட்டன்ஸ்ல பிறந்தவங்க, இவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஜனவரி மாசம் வந்து ரொம்ப தடை, எது எடுத்தாலும் தடை, தாமதம், வம்பு, வழக்கு, பிரச்சனை, கேஸ் எல்லாமே ரொம்ப பார்த்துட்டாங்க, நொந்து நூலாயிட்டாங்க. அதாவது அவிட்டன்ஸ்ல பிறந்தவங்க, ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து அவிட்டன்ஸ் தான். இப்ப பாருங்க, அவிட்டத்துல பிறந்தவங்க அனுகூலமா வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், ஒரு சுப செலவு, சுபகாரியம், வீட்டுல ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியங்கள் தேடி வருது. வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, பூமி வாங்குறது, இடம் வாங்குறது, எல்லா யோகம் சூப்பரா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. பாருங்க, அந்த அவிட்டத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வரக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சூப்பரா அமையுது. வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ரமான கிரக பயிற்சி மகரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.